அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானித பொருட்களை உரியவர்களிடத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும், சேர்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அமானித பொருட்களை, அவரவருக்கு சொந்தமான பொருட்களை அவரவரிடத்திலேயே சேர்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனம் எப்போது இறங்கியது தெரியுமா? இந்த வசனத்தினுடைய பின்புலம் குறித்து நாம் யோசிக்கிறோம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது எந்த ஊரிலிருந்து, எந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மண்ணில் இன்று முடிசூடா மன்னராக மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் புடைசூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு உள்ளே வந்தார்கள். வந்த மாத்திரத்தில் கஅபாவிற்கு உள்ளே சென்று தொழ வேண்டும் என்ற நாட்டம் நபி அவர்களுக்கு இருந்தது. கஅபாவிற்கு உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள். அந்த கஅபாவினுடைய பொறுப்புதாரி, கஅபாவினுடைய நிர்வாகியாக இருந்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் அந்த கஅபாவிற்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்து சாவியை கொடுங்கன்னா, உள்ள போகணும், சாவியை கொடுங்க. இல்ல தர முடியாது, மறுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டார்கள், இல்ல தர முடியாதுன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் இருந்து சாவியை வேகமாக பிடுங்கினார்கள். வேகமாக பிடுங்கிக் கொண்டார்கள். சாவியை பிடுங்கி கதவை திறந்து கஅபாவிற்கு உள்ளே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுது முடித்து வெளியே வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், சாவியை உஸ்மானிடத்திலே கொடுங்கள், சாவியை உஸ்மானிடத்திலே கொடுங்கள். இந்த கஅபாவை நிர்வகிக்கிற, பராமரிக்கிற பணியை செவ்வனே செய்கிறவர்கள், அவர்களிடமிருந்து நாம் சாவியை பறித்து அதை நாமே உடைமையாக்கிக் கொள்ளக்கூடாது, சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. சாவியை உஸ்மானிடத்திலே கொடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாவியை கொடுத்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா அப்போது வரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, முஸ்லிமாக இருக்கவில்லை. இருந்த போதிலும் சாவியை கொடுக்க சொன்னார்கள். சாவியை கொடுக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். நபி அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு வார்த்தையை சுபசோபனமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். ஹாக்க ஹாலிதத்தன் தாலிதத்தன், இதை பிடியுங்கள், இது உங்களிடத்திலே தான் நிரந்தரமாக காலமெல்லாம் உங்கள் வசம் இருக்கும். இதை யாரும் உங்களிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது, இது உங்கள் வசம்தான் இருக்கும் என்று சொல்லி சாவியை கொடுத்தார்கள்.